நான் தான் பிதா. ஏன் இந்த இடத்துல நம்புறீங்க இல்ல? சரி, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு இது யோவான் பிரதர் குறுக்குறாண்டா குறுக்கலாம். நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஓகே குறுக்கிட. பிரதர். இப்போ குறுக்கிடலாம். நான் என்னன்னாக்கா, நீங்க எந்த அதிகாரம் எடுத்தீங்க? யோவான் சுவிசேஷம் நான் 1லேருந்தே வரேன். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க? இயேசு பிதான்னு சொன்னாரு இல்லீங்களா? அங்கத்துலருந்து ஆரம்பிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க பிரதர். 8ஆம் அதிகாரம். 8, 19, 29 படிக்கணும். ஓகே, ஓகே. ஓகே பிரதர். ஆனா ஏன்னா ஒரு வசனத்த தான் படிக்கிறீங்க நீங்க. அங்கங்க குறுக்க அந்த கான்டென்ட் படிக்கிறதில்ல. சரி ஓகே பிரதர். இருக்கட்டும். 1:19 அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்கள்னால என் பிதாவையும் அறிவீர்கள். இங்க என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? உம்முடைய பிதா எங்கே என்று யூதர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? என்னையும் அறியீர்கள். என்னையும் உங்களுக்கு தெரியாதுப்பா. என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். அப்படின்னு சொல்றாரு. சரி. அடுத்த வசனம் நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, இந்த 29 வசனத்துல நின்றுட்டு போவோமே அடுத்த வசனத்துக்கு. ஆ ஏன்டா இந்த அது வசனம். ஓகே. ஓகே. ஓகே, இந்த சொல்லுங்க. வசனத்துல நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இயேசு ம். சொல்றார், பிதாவை அறியீர்கள்டா, நான் ஒத்துக்கொண்டோம் நியாயம். இயேசுவே ம். எல்லாருக்கும் தெரியும் அவர் குமாரன். நீங்க சொல்ற மாதிரியே அவர் குமாரன் தெரியும். இயேசு ம். பிதாவை எப்படி அறியவில்லையோ அதே போலதான் தன்னையும் அறியவில்லைன்னு சொல்றார். எப்படி சொல்ல முடியும் இவர் கண் முன்னாடி இருந்து கொண்டு தன்னை அறியவில்லைன்னு சொல்லி? இங்க என்ன சொல்றாரு, இந்த கான்டென்ட்ட படிக்கலாம். அப்பதான் வந்துட்டு நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரும். இங்க எதுக்கு இந்த யூதர்கள் இந்த கேள்விய வைக்கிறாங்கனாக்கா, நீங்க 16 வருஷம் இருங்க முதல்ல இருந்து வரேங்க. 14ஆம் வசனத்திலிருந்து வரேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும், என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும், எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும், எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். ஒண்ணும் தெரியாது. நீங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லை. இங்க என்ன சொல்றாரு? நான் தனியா இல்ல அப்படின்றாரு. நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. 2 பேருடைய சாட்சி. ஒரு சாட்சி இல்ல. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றார். அதுக்கு அப்புறமா தான் நீங்க சொன்ன இந்த வசனத்துக்கு வராங்க. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். இப்ப சொல்லுங்க பிரதர். நான் அத படிச்சுட்டேன். நான் சொல்ல ஓகே, வேண்டிய இப்ப விஷயத்த நீங்க படிச்சுட்டேன். 14 இருந்து படிச்சீங்க பிரதர் என்ன? இப்ப ஓகே, ஓகே. ஓகே. 14 இருந்தே நான் வரேன். ஏன்டா நீங்க இடைக்கிட போறேன்னு சொல்லுவீங்க. அதுக்காக நான் 14 இருந்து வரேன். இயேசு ஓகே. சூப்பர். இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. இதுல ஒரு புரிதலுக்கு வருவோம். இப்ப நான் யோவான் பிரதர்ட்ட நான் நல்லவன், ரொம்ப நல்லவன் இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டான். யூதர்கள் அதே கேள்வி அங்க உன்னை குறித்தே நீ சாட்சி கொடுக்குற, உன்ட சாட்சியை எப்படி நம்ப முடியும்? எந்த ஒரு மனிதனும் தன்னை குறித்து தானே சாட்சி கொடுக்க முடியாது. ஒரு சாட்சி கட்டாயம் வேணும். இந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னை குறித்து, ஏனெனில் நான் என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் என்னுடைய சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏன்னு கேட்டா, நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன், எங்கே போகிறேன் என்றதை நான் அறிவேன் என்று சொல்லும் போது அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப 10க்கு போகணும். என்ன யோவான் புறபாப்பம் வசனத்தை, அந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். யோவான் 14, 10, 11 என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதுன்றது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனக்குள் பிதா இருக்கிறதை நீங்கள் நம்புகிறது இல்லையா? அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள். நான் செய்து வர்ற காரியத்தை இதற்கு முன்பு யாரு செய்தாரோ அதே காரியத்தை தான் நான் செய்கிறேன். இதை வச்சு நீங்க பிதா நான் தானே நீங்க அறியக்கூடாது. அவர் அதைத்தான் அங்க சொல்ல வர்றார். என்ன? நான் செய்கிற காரியம் தான் எனக்கு சாட்சி. அப்ப சாட்சி அவர் என்ன சொல்றாருன்னா வசனத்தை தான் சொல்றார். நீங்க யோவான் 14, 10, 11 படிக்கலாம். இந்த வசனம் 2லயும் இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் இயேசு அவர்கள் இதே வசனத்த நானும் சொல்றேன். இதே யோவான் 5:31 இருக்குது. நீங்க இதே சொன்னீங்கல்ல. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராதுன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? என்னை குறித்து சாட்சி கொடுத்தால் இப்ப வசனம் முரண்பட்டு போயிடுமா? ஆனா அவர் சொல்ல வர விஷயம் என்ன? அப்படின்னாக்கா இந்த கருத்துல இந்த இடத்துல அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட இயலும்? அந்த காரியத்தை வச்சு தான் பேசுறாரு. ஏன்னா தன்னை நல்ல நீங்க விஷயம். என்ன சொன்னீங்க? நீதிமான். இல்ல, இல்ல, இல்ல. அவர் தன்னை எப்படி சொல்லலாம்? தனக்கு தானே சாட்சி கொடுக்க முடியுமானா, இயேசு கிறிஸ்துனால கொடுக்க முடியும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. அது வெளிரங்கமா இருக்குது. அது மறைவா இல்ல. அத பத்தி தான் இங்க பேசுறாரு. அதே இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்றாரு? என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. அது எங்க பேசுறாரு?
யோவான் சுவிசேஷம் 5:31 சொல்றாரு. புரியுங்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறு ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க பிரதர். அந்த அந்த மெய்யான ஒருவர் யாருனாக்கா, உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இந்த ஆர்குமென்ட் வேண்டாம். அது பிதான்னு ஓகே, சொல்லிட்டு ஓகே. இப்ப இயேசு இப்ப கிறிஸ்து சொல்றாரு. ஒரு ஓகே. கேள்விய புரிதலின் அடிப்படையில போயிட்டு நாங்க இதுக்கு வருவோம். இப்ப நீங்க சொன்னீங்க யோவான் 5:31 என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி மெய்யாயிராது. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் படிச்ச வசனத்துக்கு நீங்க கம்பேர் ஆன வசனம் காட்டிங்க நல்ல வசனம் தான். ஏன்னு கேட்டா, இப்ப யூதர்கள் இத வச்சு தான் கேட்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னை தானே சாட்சி கொடுக்க முடியாது. சாட்சி கொடுத்தா எவிடன்ஸ் வேணும். அதுக்கு தான் இயேசு யோவான்ல என்ன சொல்ல வர்றார்? என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என்னுடைய சாட்சி மாத்திரம் உண்மை. ஏன்னு கேட்டா, நான் சும்மா சொல்லலையேப்பா, நான் செய்ய போற காரியங்களும் என்னை குறித்து ஏற்கனவே எழுதியிருக்கிற வசனங்களும் என்ன நிரூபிக்க போது நான் தான் அவரன். எப்படி ஏற்கனவே என்ன குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் இப்ப நான் செய்ய போற கிரியைகள் எல்லாம் வெளிப்படுத்து நான் யாருன்ட்டு. அதுக்கு அவர் யோவான் 10 32 வசனத்துல கல்லறிய எடுக்கும் போது ஏசு என்ன கேட்கிறார்? நீங்க என் மேல கல்லறிய எடுக்கிறீங்க நியாயம்தான். ஆனா எதனால நீங்க கல்லறிய எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நீ மனிதனா இருக்கும் நான் கடவுள் என்று சொல்லும் போதுதான் அவர் அதுக்கு முன்னுக்கு சொல்றார், நான் செய்து வந்த கிரியே என்ன கடவுள் என்று காட்டுதே. மனிதரால இப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியுமா? அப்படி இருக்க நீங்க எப்படி நியாயம் தீர்க்கிறீங்கன்னு சொல்லி அவர் சாட்சி என்று என்ன சொல்றார்? தன்னுடைய கிரியைகளைத்தான் சாட்சி என்று சொல்றார். அது வசனத்திலே அப்ப 2 பேருடைய சாட்சி உண்மை என்று சொல்லி சொன்னா, ஏற்கனவே வசனத்துல அவரை குறிச்சிருக்கு. இப்ப இயேசுவும் சொல்லப் போறார். இதுதான் 2. அப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவரைத்தான் இவர் தன்னை இங்க காட்டுறார். அதனாலதான் யூதர்கள் என்ன சொல்றாங்க? நீ மனுஷனா இருக்க குமாரன் என்று சொல்றான்றதுக்கு கல்லறியே இல்ல. நீ மனுஷனா இருக்க நீ தேவன் என்று சொல்ற. எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் தான். யோவான் 8 யூதர் சொல்றா, நாங்க வேசித்தனத்தினால் உண்டானவர்கள, எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பிதா. இப்ப என்ன சொல்றார்? ஒரே ஒரு தேவன் இருக்கா, அவர் பிதா. அவரை இவர் காட்ட வலிக்கிறார், இவர் கல்லறிய வலிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த வசனம் வருது. அப்பதான் அவங்க பிதா அங்கேன்னு கேட்கும் பொழுது, இப்ப நான் உங்களோட நியாயமான கேள்விக்கு வர்றேன். இப்ப நீங்க பிதா அங்கேன்னு கேட்கும் பொழுது, இயேசு உண்மையே சொல்லியிருந்தா, பிதான்ற ஒருவர் நான் அனுப்பப்பட்டனா எல்லா இடத்துலயும் இதைத்தானே சொல்லணும். நியாயம் தானே நீங்க சொல்றபடி. நானும் அதை ஒத்துக்கொள்வேன் தானே. ஆனா இயேசு முக்கியமான இடத்துல யாராவது வந்து கேட்கும் பொழுது, தான் குமாரன் இல்லைன்னு சொல்லிட்டார். என்னப்பா பிதா இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா தன்னை குமாரன் இல்லைன்னு சொல்லிட்டா, மாறாக பிதான்னு சொல்லிட்டார். இப்ப எங்களுக்கு இருக்க சந்தேகம், இவர் குமாரனா பிதாவா? என்ன ஒரு இடத்துல தன்னை பிதான்னு சொல்றார், ஒரு இடத்துல பிதா இல்லை என்றார். ஒரு இடத்துல குமாரன்றார், ஒரு இடத்துல குமாரன் இல்லை என்றார். அதனாலதான் அவர் என்ன சொல்றார்? என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் அவரை கண்டும் அறிந்தும் இருக்கிறீங்க. இப்ப இயேசு இதுக்கு முன்னுக்கெல்லாம் என்ன சொல்லி வந்தார்? பிதாவின் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தின் கண்டதும் இல்லை, நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்றார். ஏன் இதை சொல்லணும்? உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியுமே, பிதாவை பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லைன்னு சொல்லி. அப்ப இயேசு மறுபடி சொல்ல வர்றாருன்னு சொன்னா இப்ப கண்டுட்டீங்க. அப்படி இல்லைன்னு அது சொன்னா என்ன அது சொல்லிருக்கணும்? அதுதான் கரண் பிரதர். பிதாவை என்னை கண்டீர்களானால் பிதாவையும் கண்டிருப்பீர்கள். இந்த வார்த்தை ஏன் அவர் பயன்படுத்துறன்னா, பிதா வந்து அன்பு அன்பு நிறைந்தவர்ன்ட்டு புரிந்து கொள்ளத்தான் அந்த வார்த்தைய பேசுறாரு. புரிஞ்சுச்சுங்களா? அந்த அன்பை வெளிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. புரிஞ்சுச்சுங்களா? பிதாவினுடைய அன்பு தான் நான் வெளிப்படுத்துறேன். அவர் வந்து அவரை துன்பப்படுத்தினார்கள், வாழ்நாள் அழித்தார்கள், காரிய துப்புனார்கள். அவருக்கு விரோதமா எல்லாம் பேசினாங்க. அவர் எங்கனா எதிர்த்து பேசினாரா? பொறுமையா இருந்தாரு. அவர் பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. புரியுதுங்களா? ஏன்னா, பிதா அவருக்கு சொன்ன விஷயத்த வந்து அவர் பரிபூர்ணமா கீழ்ப்படி நடந்தாரு. இந்த மாம்சத்துல இருக்கும்போது. அதுதான் அங்க பேசுது. நான் தான் பிதான்னு அவர் எங்கேயும் தன்னை வந்து கிளைம் பண்ணிக்கல. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ யூதர்கள் அவர நீங்க அதே யோவான் சுவிசேஷத்துல 8ல நீங்க தான் படிச்சீங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு? யூதர்கள் அவர தேவனுக்கு சமமாக்கி அவர் பேசுனனால, நீ மனுஷனா இருந்து தேவனுக்கு நீ சமமாக்குறியா? அதனால தான் அவர கல்லுல அடிக்க எத்தனித்தாங்க. நீங்களே வார்த்தைகள சொன்னீங்க. அது உண்ம தானே? அவரு என்ன சொல்றாரு? தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு தவிர, நான் தான் தேவனுன்ட்டு, நான் தான் பிதான்ட்டு அங்க சொல்லல அவரு. புரிஞ்சுச்சுங்களா? தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னனால தான் கல்லு அடிக்கிறாங்க. கல்லுல அடிக்கிறதுக்கு அவங்க இது பண்றாங்க. புரியுதுங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. பேசுங்க. பிரதர் அந்த வசனத்துல நீங்க புரிந்து கொண்டதே போல அந்த வசனத்துல அப்படி இல்ல. அவர் தன்னை குமாரன் அந்த இடத்துல சொல்லல. அந்த இடத்துல ஏனடா யூதர்களுக்கு குமாரன் ஒருவர் இருக்கிறாருன்னு அவங்க ஏற்றுக்கொள்றதே இல்ல, தெரியாது அவங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில. அங்க என்ன சொல்லி கல்லெறிகிறாங்கன்னு சொன்னா, நீ மனிதனா இருக்க உன்னை தேவன் என்றார். ஏன்னு கேட்டா யூதர்கள் தேவனை பிதா என்று சொல்ற வழக்கம். என்ன சொல்ற வழக்கம்? பிதா என்ற ஒருவர் இன்னும் ஒருவர் அவங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். உபாகமம் 6 இஷ்டவேலைகள் நம்முடைய தேவனாய கர்த்தர். அந்த தேவனுக்கு தான் இவங்க பிதா என்ற பேர் கொடுக்கட்டு இருக்காங்க வழிய, என் பிதா என்ற அல்லாத கடவுள் என்ற அல்லாத ஒருவருக்கு பிதா என்ற பேர் கொடுக்கல. கடவுளுக்கு பிதா என்ற பேர் இல்ல கரண் பிரதர். அங்க அங்க அவங்க சொல்ற விஷயத்த நீங்க 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 புரிஞ்சுக்கல. அங்க பாருங்க. அத சொல்றாரு.